பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வேத பண்டிதர், அதாவது தேவ மனுஷன் இப்படி சொல்லுகிறார்: நான் எல்லாவரையும் சீக்கிரமாகவே மன்னித்து கொள்ள பழகி கொண்டேன். காரணம் என்னவென்று சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு எப்போது வருவார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் சீக்கிரமாய் வருவார். அவர் வருகிற காலமும் நேரமும் அறியாதபடியினாலே, அறிவிக்கப்படாதபடியினாலே, நான் எப்போதும் என் ஆத்துமாவை தேவனுக்கு நேராக பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக என் வாழ்க்கையில் யார் இடைப்பட்டு எனக்கு துரோகம் செய்தாலும், தீமை செய்தாலும், அக்கிரமம் செய்தாலும் அதை என் இருதயத்தில் வைத்து வைராக்கியம் பாராட்டாம அவளை சீக்கிரத்திலே நான் மன்னித்து விடுகிறேன். காரணம், நான் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையும், அவர் சீக்கிரத்திலே வெளிப்பட போகிறார் என்கிற அந்த ஆவிக்குரிய சத்தியமும் யாருக்கு தெரியுமோ அவர்கள்தான் யாரையும் எளிதிலே மன்னித்து விடுவார்கள். அப்படி மன்னித்தால் மாத்திரமே நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் வாழ்ந்தோம் என்பதற்கு பிரதிபலனாகிய தேவனுடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். ஆகவே யார் மேலேயாவது உங்களுக்கு மனத்தாங்கல் இருப்பதாய் நீங்கள் நினைத்தால், யாராவது உங்கள் மேலே மனத்தாங்கலாய் இருப்பதாய் நினைவு கூர்ந்தால், சீக்கிரத்தில் அவர்களை மன்னித்து விடுங்கள். நாம் மன்னித்தால் நமக்கு பரலோகம் பிரியமானவர்களே வாசலை திறந்து நம்மை வரவேற்பதற்கு தேவதூதர்களோடு கூட அங்கே காத்திருக்கிறார் கர்த்தராகிய தேவன். வேதம் சொல்லுகிறது, இரத்த சாட்சியாய் மரித்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யார் என்று சொன்னால் ஸ்தேவான் அப்போஸ்தலருடைய காலங்களிலே அவர்கள் போதிக்கிற இடங்களிலே வருகிற ஜனங்களை விசாரிக்கிற ஒரு விசாரிப்புக்காரனாய், பந்தி மேற்பார்வையாளனாய் காணப்பட்ட மனுஷன். ஆனால் அவருக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருந்தபடியினாலும், அவரை கொண்டு கர்த்தராகிய தேவன் அதிகமான அடையாளங்களோடு கூடிய அற்புதங்களை செய்தபடினாலும், மறைநூல் அறிஞர்களும் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் இந்த காரியங்களை வெறுக்கிறவர்களும் சேர்ந்து அவரை வேதனைப்படுத்தினார்கள். ஊருக்கும் வெளியில கொண்டு போய் கல்லறிந்தார்கள். அப்போதான் ஆண்டவரை பார்த்து, இந்த ஸ்தேவான், பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இதை குற்றமாய் நினைத்து என் இரத்தம் சிந்துவதற்கு காரணமாயிருந்த இவர்களை தண்டித்து விடாதையும் இவர்களை மன்னியும் என்று சொன்னார். அதற்கு பிறகு தன் கண்களை விண்ணகத்திற்கு நேராய் ஏறெடுத்த போது பிதாவாகிய தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதையும், அவர் அருகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிற அந்த உன்னதமான காட்சியை பூமியில் தன் மரணத்திற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக அவர் கண்டார் என்று சொல்லி வேதத்திலே திருத்துதர் பணி 7ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் சொல்லுகிறது. நீங்களும் மனதார உங்களுக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னிக்கும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே நீங்கள் உங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர்கள். அதற்குரிய கைமாறு தேவன் உங்களுக்கு தருவார். உங்களிடத்திலிருந்து யாராவது
எதையாவது பறித்திருந்தால் கூட, வஞ்சித்து எடுத்திருந்தால் கூட, தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர வேண்டும் என்கிற அந்த ஒரே குறிக்கோளோட இந்த காரியங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு நன்மை செய்து உங்களை வழிநடத்துவார். இன்றைக்கு எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதிலே 13 முதல் 17 வரைக்குள்ள வசனத்தை வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை நாம் இன்று அறிந்து கொள்ளப் போகிறோம், கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச்சையாய் கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டுக்கொள்ளுங்கள். என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோரின் தீக்கணைகளையெல்லாம் அணைத்துவிட முடியும். மீட்பை தலை சீராவாகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சில காரியங்களை ஆவியானவர் தருகிற படைக்கலன்களை குறித்து எபேசு சபையாருக்கு கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஆவியானவர் மூலம் பவுல் வழியாக வெளிப்படுத்துகிற இந்த காரியத்தை தான் நாம் இன்றைக்கு பிரியமானவர்களே விசேஷமாய் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் ஆவிக்குரியவர்கள். இந்த ஆவிக்குரிய அனுபவத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களை பெற்றுக்கொண்ட அனுபவத்தில் முன்னேறி போக வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் திளைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவர் தருகிற இந்த வாசித்த படைக்கலன்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, பயன்படுத்தி கொள்ள வேண்டியது மிக அவசியம். உலக தோற்ற காலத்தில் ஜனங்களுடைய எண்ணங்கள் மிகவும் கேடு நிறைந்ததா, அதாவது எண்ணங்களிலே தீமை நிறைந்திருந்ததினாலே ஜனங்களை அழிக்க நினைத்த போது இந்த நோவாவை பார்த்து ஆண்டவராகிய தேவன், பிரியமானவர்களே, ஒரு கொப்பேர் என்கிற மரத்தை கொண்டு மரத்தை வெட்டி எடுத்து அதில் ஒரு பெரிய பேழை செய்ய சொல்லி அதன் மூலம் அவர்களை அழிவு தரக்கூடிய இந்த தீமையிலிருந்தும் பெரு வெள்ளத்திலிருந்தும் ஆண்டவராகிய தெய்வம் நோவா குடும்பத்தை காப்பாற்ற அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தது போல, அந்த ஆலோசனையை கேட்ட நோவா ஆண்டவர் சொன்ன பிரகாரம் பிரியமானவளை ஒரு பேழையை செய்து பெருவெள்ளத்தின் அழிவிலிருந்து தன்னை குடும்பத்தை தன் பிள்ளைகளை காத்து கொண்டது போல, இன்று ஆவிக்குரிய மனுஷர்களாய் நிற்கிற நீங்களும் நானும் எப்படி தங்களை தற்காத்து கொள்வது, தங்களை ஆவிக்குரிய மனுஷனாய் கடைசி வரையும் நிலைநிறுத்தி கொள்வது என்பதை பிரியமானவர்களே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அல்லது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் தருகிற இந்த படைக்கலங்களை விசேஷமாய் நாம் அணிந்திருக்க வேண்டும், பெற்றிருக்க வேண்டும், அதை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை வைத்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலே வரும்போது பிரியமானவர்களே, ஒன்றாவது அவர் நமக்குள்ளே வரங்களின் மூலமாய் செயல்படுகிறார். இரண்டாவது ஆவியானுடைய கனிகள் மூலமாய் நம்மிலே செயல்படுகிறார். மூன்றாவது சில படைக்கலன்களை பிரியமானவர்களே நமக்கு தந்தும் நம்மை நடத்துகிறார் என்பதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஒன்றாவது ஆவியின் வரங்கள் தேவனுடைய பிரியமானவர்களே ஊழியத்தை நாம் செய்வதற்கும், தேவனுடைய நாமத்தினாலே சத்துருவின் கிரியைகளை அழித்து தேவ ஜனங்களை விடுதலையாக்கவும்
வரங்களை தெய்வம் கொடுக்கிறார். கனிகளையோ நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே ஜனங்களுக்கு நாம் பிரதிபலிக்கத்தக்கதாய் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த, கிறிஸ்துவையே வெளிப்படுத்த, கிறிஸ்துவை போல் வாழ பிரியமானவர்களே கனிகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. படைக்கலன்கள் எதற்கென்று சொன்னால் பிரியமானவர்களே நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் விசேஷமாக காத்து கொள்ள நமக்கு படைக்கலன்கள் கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அலகைக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிவிடுவான் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அலகையை எப்படி நாம் எதிர்ப்பது என்று கேட்டால், அலகையானவன் ஒரு மனிதனைப் போல நமக்கு முன்பாய் ரூபம் எடுத்து வருகிறவன் அல்ல, அவன் ஒரு ஆவி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிசாசு ஆவியாய்த்தான் இருக்கிறான். சில நேரங்களில் மனுஷனுக்குள் புகுந்து சில இடைஞ்சல்களை உண்டு பண்ணுவான். மற்ற மாதிரி அவன் கண்ணுக்கு வெளிப்படுகிறவன் அல்ல, அவன் வானமண்டலங்களிலே சுற்றி திரிகிறவன். அப்படிப்பட்டவனை மாமிச கிரியைகளை கொண்டோ அல்லது உலக பிரகாரமான படைக்கலன்களை கொண்டோ எதிர்க்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. வேதத்தில் இயேசு ஆண்டவரை பிசாசானவன் சோதித்த போது அவர் எப்படி அவனை எதிர்த்தார் என்பதையும், எப்படி அவனை மேற்கொண்டார் என்பதையும், எதனால பிசாசானவன் இயேசுவிடத்திலிருந்து அகன்று போனான் என்பதை குறித்தும் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனத்தை வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்ளலாம். வார்த்தைகளை கொண்டு பிசாசை ஆண்டவர் எதிர்த்து அவனை வெட்கப்பட செய்து அவனுடைய தந்திரங்களை முறியடித்து அவன் மீது கர்த்தராகிய தேவன் ஜெயம் எடுத்தார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அலகைக்கு எதிர்த்து நெல்லுங்கள். அப்படின்னா பிரியமானவர்களே, அவனை எப்படி எதிர்ப்பது என்று சொன்னால் ஆவியானவர் தரக்கூடிய படைக்கலன்களை தரித்து கொண்டுதான். உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். நம்ம எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் தான். பிரியமானவர்களே, பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்து ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்படுவதற்கு பிசாசு காரணமாயிருந்தான். அதே நேரம் இந்த திருத்துதர் பணி 5ஆம் அதிகாரத்துல 1 முதல் உள்ள வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தாரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து பொய் சொல்ல வைத்து அதனாலே அவர்களை இந்த உலகத்திலிருந்தே அவர்கள் நினைவு இல்லாதபடி அற்று போகத்தக்கதாய் ஒரு மரணம் அவர்களுக்கு சம்பவிப்பதற்கு பிசாசு காரணமாயிருந்தான். காரணம் என்ன என்று சொன்னால், உண்மையை இடைக்கச்சையாய் கட்டிக்கொள்ள தேவன் சொல்லி இருக்கிறார். ஆனால் இவர்களிடத்திலே உண்மை இல்லை. ஆனால் ஆவிக்குரிய மனுஷர்கள், ஆவிக்குரிய காரியங்களை ஆர்வமாய் தேடுகிறவர்கள், சின்ன காரியத்துல உண்மை இல்லை, கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மை இல்லை, ஆனா ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஊழியக்காரி என்று சொல்லிக் கொள்வார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் தருகிற படைக்கலன்களாகிய உண்மை என்கிற இடைக்கச்சை, நீதி என்கிற மார்பு கவசம், விசுவாசம் என்கிற கேடகம், மீட்பு என்கிற தலைச்சீரா, இவைகளை இறைவார்த்தை என்கிற வாழ், இவைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மாத்திரமே உங்கள் கண்களுக்கு வெளிப்படாத, மாமிசத்தில் வெளிப்படாத, ஆவியில் வெளிப்பட்டு நமக்கு எதிராய் போராடுகிறவனை பிரியமானவர்களே இந்த ஆயுதங்களால் மேற்கொள்ளலாம் என்பதை முதலிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவர் ஒரே ஒரு முயற்சியைத்தான் பிசாசை எதிர்ப்பதற்கு பயன்படுத்தினார். இறை வார்த்தைகளை சொல்லி, இறை வார்த்தைகளை சொல்லி, இறை வார்த்தைகளை சொல்லியே பிசாசின் தந்திரங்களை இயேசு முறியடித்தார். இறை வார்த்தை என்கிற வாழ். வேற எந்த ஒரு உலக பிரகாரமான எந்த ஆயுதங்களை எடுத்தும்
பிசாசோடு இயேசு போராடவே இல்லை. இயேசு போராடினதெல்லாம் இறைவார்த்தை கொண்டு. அவர் இறைவார்த்தை கொண்டு அவனை எதிர்த்த போது அவன் இறைவார்த்தை கொண்டே இயேசுவிடத்துல அடுத்த கேள்வியை கேட்டான், அடுத்த காரியத்தை சொன்னான். ஆனாலும் இயேசு அவனுக்கு வசனம் தெரிகிறது என்பதற்காக அவன் நேர்மையாளன், நல்ல காரியம் சொல்லுகிறான் என்றும் அவனிடத்தில் ஏமாந்து போகவில்லை. ஒருவேளை உங்களிடத்தில் வரக்கூடியவர்கள் இறை வார்த்தையை சொன்னா கூட பிரியமானவர்களே, அது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தையா அல்லது எங்கிருந்தோ எடுத்துக்கொண்ட வார்த்தையை வைத்து பேசி நம்மை வஞ்சிக்க பார்க்கிறானா என்பதை கூட நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல தெளிந்து அறிய வேண்டியது மிக முக்கியம். ஒரு நபர் ஒரு முறை வாழ்க்கையில சில தோல்விகள் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம் ஒரு குறிப்பிட்ட நபரிடத்திலே போனா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு விடிவு கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும், ஒரு நன்மை உண்டாகும் என்று சொன்னதுனால கடந்து போயிருக்கிறார்கள். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவளுக்குள்ள ஒரு இடறல். காரணம், கொண்டு போனவங்க சொன்னது நம்ம ஆண்டவருடைய திரு இருதய படத்தை தான் வச்சிருக்கிறாங்க, அந்தோனியருடைய சொரூபம் தான் வச்சிருக்கிறாங்க, அங்க வேற எந்த ஏமாற்று வேலையும் இல்லை, மந்திரம் கிடையாது, மாயம் கிடையாது என்றெல்லாம் சொல்லி கொண்டு போயிருக்கிறார்கள். அங்க போன பிறகுதான் அவனுடைய கிரியைகள், அவங்க பேச்சு எல்லாமே இடரலை உண்டாக்கக்கூடியதாய் இருந்தது. சில இறை வார்த்தைகளை சொன்னாலும் கூட அவர்கள் தேவனை நம்பி இந்த காரியங்களை செய்கிறவர்களாய் இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தி கொண்டார். உடனே அங்கிருந்து வெறுன்னு சொல்லி நேரே என்னிடத்தில் வந்து இந்த காரியங்களை சொன்னார். நீங்க எப்படி விழுந்து கொடுத்தீர்கள், எப்படி வசீகரிக்கப்பட்டீர்கள், எப்படி அவங்க பின்னால போக உங்களால முடிஞ்சது. அவங்க சொன்னாங்க, இறை வார்த்தையை வைத்துதான் காரியங்களை பேசுகிறார்கள், வேதாகமத்தை கையில விரித்து வைத்துதான் பேசுகிறார்கள் என்று சொன்னதினால தான் நான் அங்கே போனேன். அவங்க செய்யக்கூடியதெல்லாம் பார்த்தா அந்நிய தேவர்களை உள்ளுக்குள் வைத்து கொண்டு வெளியில கிறிஸ்துவின் காரியமாய் கிறிஸ்து வழியாதான் இந்த காரியம் செய்கிறது போல செய்து எங்களை வஞ்சித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அவர் பிரியமானவர்களை, வசனத்தை சொல்லதாங்க என்பதற்காக நம்ம அவசரப்பட வேண்டியதும் இல்லை, ஆத்திரப்பட வேண்டியதும் இல்லை. நம்ம கொஞ்சம் முன்மதியோடு ஞானமாய்த்தான் இறை வார்த்தைகளை கூட நல்லா பரிசோதித்து பார்த்து தேவனிடத்திலிருந்து தான் வருகிறதா அல்லது தேவன் பேசின வார்த்தைகளிலிருந்து சிலதை தன்னுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு அதை தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி நம்மை வஞ்சிக்க பிசாசு முற்படுகிறானா என்பதை கூட நாம் கவனித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்லி இந்த வேத பகுதியை கொஞ்சம் கூட ஆழமா விளக்கி தரலாம் என்று நினைக்கிறேன். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு முன்னால நிற்கிறாங்க. எரிகோ என்கிறது ஒரு சாதாரண மதில் அல்ல, அல்லது ஒரு சின்ன மதிலும் அல்ல, ஒரு பட்டணத்தை உள்ளடக்கிய ஒரு மதில், ஒரு பெரிய ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை சுற்றி கட்டப்பட்டிருந்த ஒரு மதில் தான் எரிகோ மதில். இன்றைக்கு ஒரு சின்ன வீட்டை இடிக்க வேண்டும் என்று சொன்னா கூட புல்டோசர் என்கிற பெரிய வாகனத்தை கொண்டு வருகிறார்கள். ஒரு காலத்துல இந்த புல்டோசர் எல்லாம் பயன்படுத்தப்படாத காலத்துல மனுஷர்கள் சில கடப்பாறைகளை கொண்டு வந்து பல நாட்களாய் இடித்து தான் ஒரு கட்டடத்தை தரைமட்டமாக்குவார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் வெடி மருந்துகளை நிரப்பின சில பிரியமானவர்களே குண்டுகளை கட்டிடத்தின் அடிப்பாகத்தில் வைத்து அதை வெடிக்க விட்டு கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்குவார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எரிகோவை தாண்டி தான் கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். எப்படி போவதென்று தெரியவில்லை. ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள். இந்த ஜனங்களோடு கூட அவர்களுடைய தெய்வம் பராக்கிரமமான காரியங்களை செய்து வருகிறார் என்று அறிந்ததினாலே இந்த எரிகோவில் இருக்கக்கூடிய ராஜாவும் ஜனங்களும் எரிகோவின் கதவு நிலைகளை தாழ்பாளிட்டு பிரியமகளை வெளியிலிருந்து யாரும் உள்ள வர முடியாதபடிக்கு தங்களை பிரியமகளை அந்த அரணுக்குள்ள பாதுகாப்பாய் வைத்திருந்தார்கள். மதில திறக்குத மாதிரி இல்லை.
எரிக்கோ மதில் கதவை திறக்குற மாதிரி இல்லை. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய பேழையை எடுத்துக்கொண்டு 7 குருக்கள் 7 எக்காளங்களை எடுத்துக்கொண்டு இந்த எரிக்கோவை சுற்றி வர, இவங்க முன்னையும் பின்னையும் படை வீரர்கள் கடந்து போக, இவங்க எல்லாருக்கும் பின்னால இஸ்ரவேலின் சமத்த ஜனங்களும் கடந்து போக, நீங்க எரிக்கோ மதிலை ஒரு நாள் ஒரு நேரம் சுற்றி வாருங்கள் என்று சொன்னார். 6 நாள் இப்படியே மௌனமாய் சுற்றி வாருங்கள் என்று சொன்னார். 7வது நாள் 7 குருக்களும் எக்காலத்தை ஊதும் போது நீங்க எல்லாரும் ஆர்ப்பரித்து, இது கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லுங்கள், இது யோசுவாவுடைய பட்டயம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்திருந்தார். பிரியமானவர்களே, இந்த எரிக்கோ மதிலை குறித்து வேதம் சொல்கிறது, ராஜா தன் நகரத்தை சுற்றி பார்ப்பதற்கு அதன் மீதுதான் தன்னுடைய தேரிலே வருவானாம். சில நேரங்களில் பாடகர் குழுக்கள் அதன் மேல அந்த எரிக்கோ வீதியில கூட்டம் கூட்டமா எரிக்கோ மதில் மேல நடந்து வருவார்களாம். அவ்வளவு அகலமான மதில். இந்த மதில தேவன் புல்டோசர் கொண்டு இடியுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படி இடிச்சா கூட பல மாதங்களாகும் அந்த முழு கோட்டையையும் இடித்து முடிப்பதற்கு. ஆனால் கர்த்தருடைய கைகளில் ஒரு பட்டயத்தை கொடுத்திருந்தார். அது என்ன பட்டயம் அப்படின்னா, கர்த்தருடைய பட்டயம் என்று சொல்லி துதியுங்கள், துதி என்கிற ஒரு பட்டயத்தை அவருடைய கைகளிலே கொடுத்திருந்தார். 6 நாட்கள் அவர்கள் மௌனமாய்த்தான் இருந்தார்கள், மௌனமாய்த்தான் சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 குருக்கள் 7 எக்காளங்களையும் எடுத்து ஊதத் தொடங்கினதும் ஜனங்களெல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். அன்று பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து ஆர்ப்பரித்த போது எப்படி சிறைச்சாலை அஸ்திவாரம் வரைக்கும் நடுக்கம் கண்டதோ, அந்த சிறைக்குள்ள ஒரு நிலநடுக்கம் உண்டானதோ, அதுபோல மக்கள் கர்த்தருடைய பட்டயம் இதென்று சொல்லி கர்த்தரை துதிக்க தொடங்கினதும் எரிக்கோ மதில் கல்லின் மேல் கல் இராதபடிக்கு இடிந்து சாய்ந்து விழுந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் பயன்படுத்தின ஆயுதம் என்ன? அதாவது பெரிய அரண நிர்மூலமாக்க அவள் பயன்படுத்தின ஆயுதம் துதி. இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கடினமான இடங்களிலும் கர்த்தராகிய தேவன் சில ஆவிக்குரிய பட்டயங்களை தேவ மனுஷருடைய கைகளிலே கொடுத்து பலவானின் அரண்களை நிர்மூலமாக்கி வான மண்டலத்திலே சுற்றி திரிகிற பொல்லாத வல்லமைகளை கூட அவர் முறித்து போட்டார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவர் தருகிற படைக்கலன்களை நீங்களும் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த படைக்கலன்களை கொண்டே உங்களுக்கு எதிரான பொல்லாத வல்லமைகள், பொல்லாத மந்திரங்கள், பொல்லாத அந்தகாரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் சகலத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். வேதத்துல நீதி தலைவர்கள், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை கர்த்தராகிய தேவன் தன்னுடைய தூதன் மூலமாய் சந்தித்து, மீதியானியருடைய கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ மீட்டெடுக்க நான் உன்னை பயன்படுத்துகிறேன் என்று சொன்னார். அப்படியே ஆண்டவராகிய தெய்வம் இந்த கிதியோனையும் கிதியோனோடு கூட 300 பேரையும் கொண்டு போகிறார். எதிரிகள் மணலத்தனையாய் பிரியமங்களை திரளாய் காணப்படுகிறார்கள். ஆனால் இவங்க கைகளில் எடுத்துக்கொண்ட போர் ஆயுதம் என்னவென்று கேட்டால், ஒரு கையில தீவட்டி, இன்னொரு கையில எக்காலம் எடுத்துக்கொண்டார்கள். 100 பேரா பிரியமானவர்களே எதிரிகளின் பாளையத்தின் ஒவ்வொரு பாகத்திலும் போய் இறங்கினார்கள். கிதியோன் சொல்ல தொடங்கவும், கிதியோனுடைய பட்டயம் இது, கர்த்தருடைய வாள் இது என்று சொல்லி அவள் முழங்கினார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. வேற அவங்க யுத்தம் பண்ணவே இல்லை, எந்த ஒரு காரியம் அவள் செய்யவே இல்லை. வெறும் கிதியோனுடைய வாள் பட்டயம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். எதிரிகள்
புறமுதுகிட்டு ஓடத் தொடங்கினார்களாம். அந்த இடத்துல சண்டையே நடக்கவில்லை. இரண்டாவது, கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு யுத்தம் ஜெயமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக உண்டானது. இந்த ஜெயம் எப்படி வந்தது என்று சொன்னால், ஆவிக்குரிய படைக்கலன்களை தங்களுடைய கைகளிலே எடுத்துக்கொண்டு பிரியமானவர்களே யுத்தம் களத்திற்கு கடந்து போனார்கள். வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத்தின் காலத்திலும் அப்படித்தான் நடந்தது. இவங்க துதி என்கிற ஆயுதத்தை கையில எடுத்தாங்க. ஆண்டவராகிய தெய்வம் எதிரிகளுக்குள்ளே கலகத்தை கொண்டு பண்ணி அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியும்படி கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். அதன் பிறகு பிரியமானவர்களே, அவர்கள் கொண்டு வந்த பொன்னுடைமைகளையும் வெள்ளியுடைமைகளையும் தங்களுக்கென்று சேகரித்துக் கொள்ள 3 நாட்களானது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்று ஒரு பலவீனத்தோடு நீங்க இருந்தாலும் சரி, ஒரு குழப்பமான நிலையை நீங்கள் உணரக்கூடியவர்களாய் இருந்தாலும் சரி, காரணம் இல்லாமலே இருதயத்தில் ஒரு பதட்டம், காரணம் இல்லாமலே ஒரு தவறான நினைவு வந்து நம்மை அலக்களிக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறவராய் இருந்தால், இந்த ஆவிக்குரிய படைக்கலன்களை எடுத்துக்கொண்டு உங்கள் கண்களுக்கு வெளிப்படாமலே உங்களை ஒரு ஆவி அலக்களிக்கிறதே, அந்த ஆவிக்கு எதிராய் இந்த படைக்கலன்களை உபயோகப்படுத்துங்கள். ஒரு முறை சபையில இப்படி பிரசங்கம் பண்ணினேன். எப்படின்னு சொன்னா, நல்லாதான் போய் கொண்டிருந்தது. திடீரென்று சொல்லி ஒரு தடை, எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு வருகிறது. இதை என்ன செய்வது என்று சொல்லி யோசிக்கிறீர்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். இப்ப எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை செய்கிற, வருமானத்தை தடை செய்கிற, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சமாதானத்தை தடை செய்கிற எந்த வல்லமையாயிருந்தாலும் அந்த வல்லமைகளை நாங்கள் இயேசுவின் பெயரால் தடை செய்கிறோம் என்று சொல்லி, உங்களுக்கு தடை போடுகிறனை நீங்கள் தடை போடுங்கள். அதாவது இப்படி நான் சொல்லுவேன், கேயாசியும் எலிசாவும் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இவர்களை பிடித்து கொண்டு வரும்படி சீரியா தளபதி தன்னுடைய படைகளோடு கூட எலிசா இருக்கிற வீட்டை சுற்றிலும் முற்றுகையிட்டான். அதிகாலையில கேயாசி எழும்பி வந்து பார்க்கும்போது திரளான படைவீரர்கள் கையில படைக்கலன்களோடு, கண்ணுக்கு தெரிகிற படைக்கலன்களோடு நிற்கிறார்கள். அதறி பதறி எலிசாவிடத்தில் வந்து சொல்லுகிறான், மோசம் போய்விட்டோம், இனி தப்பி பிழைக்க முடியாது, நம்முடைய ஜீவன் அவ்வளவுதான், நம்முடைய நாட்கள் எண்ணப்பட்டு விட்டது, நம்முடைய எலும்புகள் நொறுக்கப்பட போகிறது, நம்மை சின்ன பின்னமாக்க போகிறார்கள், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எலிசா கேட்டா. வெளியே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி எலிசாவுக்கு கையை பிடிச்சு கொண்டு வெளியே வராரு. இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதை நம்ம ஒரு அசால்ட்டா நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுபோல ஒரு பதட்டம் இல்லாம, ஒரு பயம் இல்லாம அப்படி நிற்கிறாரு எலிசா. சிரிச்சு கொண்டு நிற்கிறாரு. இவனுக்குள்ள பதட்டம், என்ன இப்படி நீங்க இந்த பெரிய படையை கண்டும் ஒரு நடுக்கம் இல்லாம பயம் இல்லாம நிற்கிறீங்களேன்னு சொன்ன உடனே, நீ இவர்களையும் இவர்களுடைய கைகளில் இருக்கிற இந்த போர் ஆயுதங்களையும் பார்க்கிறாய், நானோ இவர்களை கடந்து இவர்களை தாக்கும்படி எனக்கென்று தேவனாலே அனுப்பப்பட்ட அக்கினி மயமான குதிரையில வந்திருக்கிற தேவதூதர்களையும் அவருடைய கைகளில் இருக்கிற பட்டயத்தையும் பார்க்கிறேன், இவர்களை காட்டிலும் நமக்கென்று வந்திருக்கிறவர்கள் திரளாயிருக்கிறார்கள் என்று சொன்னார். அதாவது என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், தேவன் பிரியமானவர்களே நம் பட்சத்தில் இருந்து நம்முடைய சத்துருக்களை முறியடிக்க நம்மை விசேஷ விதமாய் பயன்படுத்த விரும்புகிறார். நாம் தான் சத்துருவை முறியடிக்க வேண்டும், நாம் தான் பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க வேண்டும். நான் இப்படி சொல்லிக் கொடுத்தேன் சபையில, உங்களுடைய காரியங்களை தடை செய்ய இப்பொழுது சத்துரு பலமாய் இறங்கி இருக்கிறான் என்று சொன்னால், அவன் செயல்படாதபடி அவனை நீங்கள் தடை செய்யுங்கள். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனிடத்தில் இருக்கிறதை கொள்ளையடிக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்க ஜெபிங்க என்று சொல்லி அனுப்பினேன்.
அந்த ஒரு தாய் அதில் பாரத்தோடு வந்திருக்கிறாங்க. வீட்டில் சரியான வருமானம் இல்லை, கடன் பாரம், வீடு லோன் அடைக்கணும் மாதம். மகன் லீவு வந்து வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு லீவுக்கு வந்தான். திரும்ப லீவு முடிஞ்சு போகும்போது கம்பெனியில் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்களாம், யாருக்குமே இனி வேலை இல்லை, வந்தவங்க எல்லாம் இனி திரும்ப போவதற்கு ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லி. உடனே அந்த மகன் தன் தாய் தகப்பனுக்கு தகவல் கொடுத்தான், எல்லாரையும் ஊருக்கு போக சொல்றாங்க, நம்ம என்ன செய்வது, இனி உள்ள எதிர்காலத்தை எப்படி கொண்டு போவது என்று சொல்லி கேட்டிருக்கிறான். அப்போதான் அந்த அம்மா சொன்னாங்களா, நீ பயப்படாத, யாரை ஊருக்கு அனுப்பினாலும் ஒன்று அனுப்ப மாட்டாங்க, உனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த சபையில சொல்லி கொடுத்த அந்த சின்ன சத்தியம் என்கிற அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டாங்க. ராத்திரியில் இப்படி ஜெபம் பண்ணாங்களாம், என் மகனுடைய வேலையை தடை செய்ய நினைக்கிற பொல்லாத வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் தடை செய்கிறேன் என்று சொல்லி. இயேசுவின் நாமத்தினால் பயன்படுத்தக்கூடிய போர் ஆயுதத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு, அவ்வளவு ஆற்றல் உண்டு. ஏனென்று சொன்னால் அவர் உலகத்தை சிருஷ்டித்தவர், உலகத்தில் ஜெயம் எடுத்தவர். நம்மை தாக்கக்கூடியவனோ தோற்று போனவன், நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாய் விழுந்து போனவன், நம்முடைய தேவனை ஜெயிக்கவும் மேற்கொள்ளவும் முடியாமல் வெட்கப்பட்டு போனவன். ஆகவே பிரியமானவர்களே, நமக்குத்தான் ஜெயம். தேவன் கொடுக்கிற போராயுதங்களை, தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய படைக்கலங்களை எடுத்துக்கொண்டால் நம்ம எதிர்த்து நிற்க ஒருவனால முடியாது. அப்படி எதிர்த்து நின்றாலும் நாம் போராயுதங்களை பயன்படுத்தும் போது அவன் அலறி அடித்து கொண்டு ஓடுவான். தூரத்திலிருந்து இயேசு அதட்டின போதே ஒரு மனுஷனுக்குள்ள இருந்த 6000 பிசாசுகள் அலறி அடித்து கொண்டு அவனை விட்டு ஓடினது என்று சொல்லி ஒரு பன்றி கூட்டத்துக்குள்ள போய் சேர்ந்தது என்று சொல்லி அந்த பன்றி கூட்டம் மேட்டிலிருந்து தாழ்வான அந்த கடலிலே விழுந்து மாண்டு போனது என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அதட்டினா பிரியமானவர்களே, எந்த வல்லமை நிற்க முடியாது. அந்த தெய்வம் நமக்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார். அந்த அதிகாரங்களை நாம் சரியாய் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் எந்த சூழ்நிலையிலும் எந்த அந்தகார வல்லமையையும் மேற்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து நீங்கள் சில காரியங்களை எதிர்மறையான காரியங்களா நினைக்கும் போது இதெல்லாம் திடீரென்று சொல்லி இப்படி ஒரு பிரச்சனை, நல்லா தானே இருந்தது, திடீர்னு ஒரு மனக்குழப்பம், திடீரென்று சொல்லி ஏன் அவர்கள் இப்படி கடினமாய் பேசுகிறார்கள், இதுவரை அப்படி கடினமாய் பேசினவர்கள் இல்லையே, ஏன் இப்படி திடீர்னு இப்படி நடந்து கொள்ளுகிறார்கள். ஒருவருடைய நடத்தையில பேச்சில நீங்கள் வித்தியாசத்தை காணும் போது உடனே புரிந்து கொண்டு நீங்கள் போராயுதங்களை, ஆவியானவர் தருகிற படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற அந்த வல்லமை முறிக்கப்பட நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தையும் எதிர்பார்க்கிற விடுதலையையும் அந்த இடத்துல நிச்சயமாகவே நீங்கள் காண்பீர்கள் என்பதை நான் உங்களுக்கு பிரியமானவர்களை சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த உலகத்துல பிரியமானவர்களை படைக்கலம் என்று நான் சொல்லுவது ஈட்டி, கத்தி, அருவாள், வில்லு, அம்பு, இவைகளை நாம் போராயுதங்கள், யுத்தத்துக்கு தேவையான ஆயுதங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். அதே நேரம் ஆவியானவர் கொடுக்கிற போராயுதம் உண்மை, நீதி, பரிசுத்தம், விசுவாசம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த போராயுதங்கள் மனுஷன் பயன்படுத்துகிற ஆயுதங்களை காட்டிலும் கூர்மையானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பொதுவா நாம் ஒரு காரியத்தை இப்படி சொல்வதுண்டு, சண்டைக்கு சென்றால் 2 வித கலைகளை நாம் நிச்சயமாய் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு சண்டைக்கு போகிறவன் அல்லது ஒரு யுத்த பயிற்சி பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் 2 கலைகளை அவன் கண்டிப்பா கற்றிருக்க வேண்டும். 1 தன்னை பாதுகாக்க, 2 சத்துருவை தாக்க. பிரியமானவர்களே, தன்னை பாதுகாக்க அதற்கென்று சொல்லி தனி பயிற்சி, சத்துருவை தாக்க, சத்துருவை கீழ்ப்படுத்த அதற்கென்று சொல்லி ஒரு பயிற்சி நிச்சயமாகவே நாம் பெற்றிருப்போம். தாக்குவதற்கு பயன்படுத்துகிறவை தான் போர் ஆயுதங்களிலே இந்த பட்டயங்கள் என்று சொல்லுவார்கள். அதே நேரம் நம்மை காத்து கொள்ள சில போர் ஆயுதங்கள், அதுதான் கேடகம் என்று சொல்லியும் கவசம் என்று சொல்லியும் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை காத்துக்கொள்ள விசுவாசம் என்கிற நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை, ஆவிக்குரிய அந்த அழைப்பை காத்துக்கொள்ள விசுவாசம் என்கிற கேடயத்தை பயன்படுத்தணும். அதே நேரம் நம்ம ஆவிக்குரிய காரியத்தை வீழ்த்த நினைக்கிற, ஆவிக்குரிய மேன்மையை திருட நினைக்கிற, ஆவிக்குரிய அந்த அனுபவத்துல முன்னேறி போக விடாதபடி தடை செய்ய நினைக்கிற அவனை இறைவார்த்தை என்கிற வாளினாலே வெட்டி வீழ்த்த பிரியமானவர்களே நாம் கற்றுக்கொண்டவர்களாய் அதில் தேர்ச்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு காலத்துல நான் இப்படி கேள்விப்பட்டேன். ஒபாமா அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக இருக்கும்போது, பிரியமானவர்களே, அவர் ஒரு முறை இந்தியாவுக்கு வந்த காலத்தில் அவர் அந்த நாட்டில் பயன்படுத்தக்கூடிய அதே காரை இங்க கொண்டு வந்தான்னு சொன்னாங்க. அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார். அந்த கார் ஏன் அப்படி பல கோடி மதிப்பு என்று கேட்டால், அந்த காருக்குள்ளே இருக்கிற மனுஷனை வெளியிலிருந்து எந்த குண்டுகளாலும் தாக்க முடியாது. காரணம், கொண்டு துளைக்காத கார் என்று சொன்னார்கள். இந்த உலகத்துல தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு மனுஷன் எவ்வளவு கோடிய செலவு பண்ணவும் தயாராக இருக்கிறான். ஆனா நான் சொல்லுகிறேன், நம்மை பாதுகாத்து கொள்ள தேவன் கொடுத்திருக்கிற கேடகமாகிய அந்த விசுவாசம் என்கிற கேடகமாகிய போராயுதம் போதும். அதைத்தான் பிரியமானவர்களே நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி கொண்டு வருகிறேன். தீவிரவாதிகளின் தாக்குதல் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தீவிரவாதியின் தாக்குதலை குறித்து அடிக்கடி நாம் பத்திரிகைகளிலே, மீடியாக்களிலே கவனித்து வருகிறோம். கொத்து கொத்தாய் சிலரை கொண்டு குவிக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் நைஜீரியா பகுதியிலெல்லாம் பிரியமானவர்களே போகோ கரம் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு கழிஞ்ச 2 மாசத்துக்கு முன்னால 276 பள்ளி சிறுமிகளை, மாணவிகளை கடத்தி கொண்டு போய் அரசாங்கத்தோடு பேரம் பேசி அவங்க விரும்பின காரியங்களை செய்து கொடுத்த போது அந்த 276 சிறுமிகளையும் விடுதலையாக்கினார்கள் என்று சொல்லி பத்திரிகையில செய்தி வந்தது. தீவிரவாதிகளின் தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொள்ள எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாடும் தங்கள் தேசத்தை பாதுகாக்க இராணுவ வீரர்களை தேசத்தின் எல்லா எல்கையிலையும் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். அப்படியும் அந்த இராணுவ வீரருடைய கண்களிலே மண்ணை தூவிக்கொண்டு அவர்களுக்கு தெரியாம நம்முடைய தேசத்துக்குள்ள நுழைந்து நாச வேலைகளிலே ஈடுபடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுக்கிற ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை நாம் கையில் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சத்துருவானவன் நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமான ஒரு காரியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொதுவாக தீவிரவாதிகள் தாக்கினா மனுஷர்கள் கொத்து கொத்தாய் மரித்து போவார்கள், சிலர் ஊனமடைகிறார்கள். ஆனா பிசாசு தாக்கினால் சரீரம் அல்ல, சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமாவை அது கரைபடணும் அல்லது அந்த ஆத்துமா சாகணும். அந்த விதத்துல தான் நம்மை தாக்குவான், நம்மை விழத்தாட்ட நினைப்பான். வேதத்துல ஆதாமை பார்த்து இந்த நடுமரத்தின் கனியை நீ சாப்பிடும் காலத்தில் சாகவே சாவா என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவாய் இந்த ஆதாமுக்கு சொல்லுகிறான். ஆனா பிசாசு அந்த மரத்தின் கனியை அவர்களை தந்திரமாய் சாப்பிட வைத்து அவர் சரீரத்துல சாகவில்லை, ஆனால் அவருடைய ஆத்தும மரணத்தை சந்தித்தது. அதாவது தேவனோடு உள்ள உறவை முறைக்கிறது. ஒரு மனுஷன் தேவனோடு உறவில் இருக்கிறான் என்று சொன்னால் அது எதை வைத்து சொல்கிறான்னு சொன்னா, அவனுடைய ஆத்துமா கரைபடாம, ஆத்துமாவில் விழிப்புள்ளவனா, ஆத்துமா ஜீவனோடு இருந்தாதான் அவன் தேவனோடு உறவில் இருக்க முடியும், தொடர்பில் இருக்க முடியும். ஆண்டவர் சொன்ன மரணம் அதுதான். முதல் மரணம் ஆத்துமாவில், 2வது மரணம் சரீரத்துல. இதைத்தான் வேதம் சொல்வது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி.
ஆனா இது கூட இன்றைக்கு நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கு. ஒரு முறை நாங்க ஒரு கடற்கரை கிராமத்துல அதிகமாய் சுவிசேஷம், இந்த ஆவிக்குரிய சுவிசேஷம் பிரசங்கிக்காத காலத்துல, பிரசங்கிக்காத ஊர்ல போய் நாங்க தெரு தெருவா டிராக்ஸ் கொடுக்கும்போது சிலர் கேட்டாங்க, ஏன் இப்படி கூட்டம் கூட்டமா வந்து கொடுக்குறீங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் ஆத்தும பாரம் தான், ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், ஆத்துமா தேவனை தேட வேண்டும், அதற்காகத்தான் நாங்கள் இப்படி செய்கிறோம் என்று சொன்னது. உங்களுக்கு ஆத்துமா தானே தேவை, அப்படின்னா கல்லறைக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. மரித்து போனவர்களைத்தான் ஆத்துமாக்கள் என்று சொல்லி அவர்கள் இன்று வரையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல பிரியமானவர்களை, உயிரோடு இருக்கும்போது தேவனுடைய காரியங்களை வாஞ்சித்து அதற்கென்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து அதற்கென்று சொல்லி வாழ்கிறவர்கள் தான் ஆத்துமாவிலே பிழைத்திருக்கிறார்கள். பாவத்தில் இருக்கிறவர்கள் அவருடைய ஆத்துமா செத்து கிடக்கிறது என்பதை இன்று தெரிந்து கொள்ளாத ஜனங்களும் இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல பிரியமானவர்களை, நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆதாமை பார்த்த ஆண்டவர் சொன்னால், நீ இந்த மரத்தின் கனியை சாப்பிடும் காலத்தில் சாகவே சாவாய் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் சாப்பிட்ட போது மரணம் அவர்களுக்கு வரவில்லை. ஒருவேளை அவங்க நினைச்சிருப்பாங்க, சாத்தான் அதைத்தானே சொன்னா, சாக மாட்டீர்கள், நீங்கள் தேவர்களை போல் ஆவீர் என்று தானே சொன்னால், இவரோ சாப்பிட்டா சாவோம் என்றெல்லாம் சொன்னாரு, இப்ப நம்ம சாகவில்லையே என்று நினைத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏதேனில் இருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள், தேவனோடு உள்ள உறவு அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டது. பாவம் ஆத்துமாவை பிரியமங்களே சாகடிக்கிறது. தேவனிடத்திலிருந்து எதையும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தூரமாய் போகிறது, துண்டிக்கப்படுது. உறவு துண்டிக்கப்படுவதுதான் இந்த ஆத்தும மரணம். இதுதான் முதல் மரணம். இரண்டாவது தான் இதை சரீர பிரகாரமாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிற மரணத்தை மனுஷன் சந்திக்கிறான். அதான் நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னா, தீவிரவாதி மனுஷனுடைய உயிரை வேட்டையாடுகிறான். பிசாசோ உலகத்துல இருக்கும்போது தேவனோடு நமக்குள்ள தொடர்பை துண்டிப்பதற்காக பலமாய் போராடுகிறான். அதற்காக அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் பிரியமானவர்களே, பொய்யும் பொய்க்கு பிதாவாய் இருக்கிற அவன் பொய்யும் புரட்டும் பேசி நம்மை நம்ப வைத்து நம்முடைய ஆத்துமாவை சாகடிக்க நினைக்கிறான். அதே நேரம் போர் ஆயுதங்களை நாம் கையில் எடுத்துக் கொள்ளுவோம் என்று சொன்னால், கர்த்தருடைய கிருபையினாலே பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வோம், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை காத்துக்கொள்வோம், நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நாம் காத்துக்கொள்வோம். நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லுகிறேன். நான் ஆரம்ப காலத்துல 2 நண்பர்களால் தான் கட்டாயப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டேன். 2 பேர்ல ஒருத்தர் பிரியமானவர்களே இந்த இடத்துல வந்து அதிகமா ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர். இன்னொருத்தர் எப்பவாவது வந்து போகக்கூடியவர். ஆனால் ஆண்டவரை குறித்து அதிகமான பாரம் இருந்தது. இவங்க 2 பேரும் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தாங்க. என்னை கொண்டு வந்தவங்க இன்றைக்கு அட்ரஸே இல்லாத அளவுக்கு ஊர்ல இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டா அது சந்தேகமாக தான் இருக்கிறது. ஒரு உலக பிரகாரமே போய்விட்டார், இன்னொரு சபைக்கு போய்விட்டார். ஆனால் காலத்தை பார்த்தா நீங்கள் போதகராய் இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு பால் உணவை சாப்பிடக்கூடிய அளவில் தான் நீங்கள் குழந்தைகளைப் போல் காணப்படுகிறீர்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. அதுபோல ஒருவர் உலகத்தோடு இருக்கிறார், இன்னொருவரோ 25 வருஷம் கடந்த பிறகும் ஒரு சபையில இன்றும் அவர் ஒரு விசுவாசியத்தான் இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், என்னை கொண்டு வந்த காலத்தில் நான் ஆண்டவருக்குள்ள இருப்பதற்கு அதிகமாக எனக்கு ஒத்தாசை பண்ணினவர்கள், உற்சாகமூட்டினவர்கள், அவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்களை நிற்காதபடிக்கு சத்துருவான விதைத்த விதைகளை, களைகளை உண்மை என்று நம்பி ஏமாந்து போய் தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொலைத்து போட்டவர்கள். ஒருவரை குறித்து சொல்லுகிறேன். அவர் படித்திருந்தவர், அவரோடு கூட அவருக்கு மேல 3 சகோதரர்கள், கீழே 2 சகோதரர்கள், மொத்தம் 6 ஆண் சகோதரர்கள் தான் அவர்களுக்கு உண்டு. கொஞ்சம் கடன் பிரச்சனை இருந்தது. அதற்கு பலர் அந்த வீட்டில் வேலை செய்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சகோதரன் பிரியமர்களே அவரை வந்து
என்னோடு இருக்கிற காலத்துல இந்த இடத்துல வந்து கடினமாய் பேசி பயமுறுத்தி பேசி நாங்கள் உன்னை கண்டுகொள்ளவே மாட்டோம், நீ எங்க கூட வராம இருந்தா உன்னை நாங்கள் கண்டுகொள்ளவே மாட்டோம் என்றெல்லாம் பிரியவங்களே பாச போராட்டம் நிகழ்த்தி பல காரியங்களை அவனோடு பேசி அவனுடைய இருதயத்தை கரைய பண்ணி அவன் தன் வீட்டாரை குறித்து ஏங்கும்படியான அந்த நினைவுகளை ஏற்படுத்தி இப்படியாக அவனை வசீகரித்து வஞ்சித்து கொண்டு போனார்கள். இவனை போலதான் என்னுடைய நிலைமை இருந்தது. அவனுக்காவது வெறும் ஆண் சகோதரர்கள், எனக்கு 3 ஆண் சகோதரர்கள், 3 ஆண் சகோதரிகள். திருமண வயதுல 3 பேர் இருக்கு, சகோதரிகள் 3 பேரும் திருமணத்துக்கு உரிய அந்த வயசுல இருக்கிறாங்க. என் வீட்டுக்காரங்களும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி பொறுப்பை சொல்லி அவனை போல என்னையும் அழைத்தார்கள். ஆனா எனக்குள்ள தெளிவா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருந்தது. அது என்ன காரியம்னா, நாம் கலப்பையில கை வைத்து விட்டோம், திரும்பி பார்த்த ஆண்டவருக்கு ஏற்புடையவர் அல்ல, ஏற்றவன் அல்ல. அன்றாடம் வருகிற துன்பமாகிய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீடனாய் இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நான் உறுதியாய் பிடித்துக் கொண்டேன். அதனால யார் வெறுத்தாலும் சரி, தாய்க்கு அன்பு வற்றி போனாலும் சரி, பால் குடிக்கிற தன் பிள்ளையை அவள் மறந்து போனாலும் சரி, என்னை ஒரு காலம் மறக்காத என்னுடைய நற்கிரியைகளை கண்டு என் வீட்டாருக்கு இரக்கங்காட்ட போதுமான அந்த தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய சில பட்டயங்களை நான் கையிலே எடுத்துக்கொண்டு எதிராய் சத்துரு விதைத்த களைகளையும் துரைத்தனங்களையும் நான் எதிர்த்து நின்றேன். சில காலம் அதன் நிமித்தம் வீட்டாரால் சொந்த பந்தங்களால் பகைக்கப்பட்டேன். மதிப்பு குறைவாய் நடத்தப்பட்ட அனுபவத்தை உணர்ந்தேன். இருந்தாலும் கூட அதையெல்லாம் கிறிஸ்துவுக்காக பொறுமையாய் சகித்ததினாலே சில காலத்துக்குள்ள என்னுடைய சிறையிருப்பு மாறினது, வீட்டில் இருந்த சிறையிருப்பு மாறினது. கர்த்தர் நினைத்த பிரகாரம் நன்மைகள் வீட்டில் ஆண்டவர் தந்தார். அதற்கு பிறகு ஊழியம் செய்வதை குறித்து யாருமே என்னிடத்தில் எதிராய் பேசவும் இல்லை அல்லது தடை செய்ய முன் வரவும் இல்லை. அதே நேரம் என்னுடைய நண்பன் பிரியமானவர்களே, நண்பர்கள் வீட்டுக்காரருடைய பேச்சை கேட்டு இறங்கி போனவன் தான். அதற்கு பிறகு வெளிநாட்டில் 2-3 வருஷம் நின்றிருக்கிறார். எந்த ஒரு முன்னேற்றமும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. திரும்ப ஊருக்கு வந்திருக்கிறாரு. ஒரு திருமணத்தை நடத்தி வச்சாங்க. கடைசியில குடும்பத்தை நடத்துவதற்கென்று சொல்லி சில தொழில் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார். இப்ப சபையில ஒரு விசுவாசியாத்தான் 20 வரை இருக்கார். நான் ஆண்டோடைய கிருபையினால இந்த ஒரு ஊழியக்காரனா உங்க முன்னால நிற்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் சொன்னா ஒரே ஒரு காரியம்தான். கர்த்தராகிய தேவன் ஆவிக்குரிய பட்டயங்களை கைகளிலே கொடுத்த போது அதை எடுத்துக்கொண்டு எனக்கு எதிராய் கணைகளை வீசின சத்துருவை நான் அந்த பட்டயங்களால் மேற்கொண்டேன். அந்த பட்டயத்தை எடுத்து நான் சத்துருவின் துரைத்தனங்களை வெட்டி வீழ்த்தினேன். ஆவிதரும் பட்டயங்களை கைகளில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னான். அந்த பட்டயங்களை தரித்துக் கொள்வோம் என்று சொன்னான். நம்மை தாக்க வருகிற காரியங்களை பிரியவங்களே விசுவாசம் என்கிற கேடயத்தினால பிரியவங்களை தடுத்து நிறுத்தவும், அதனால ஆவிக்குரிய காரியங்கள்ல நான் நிற்கிறேன் விழுந்து போகாதபடிக்கு தேவன் என்னை நடத்த அது எனக்கு பிரயோஜனமாயிருந்தது. அதே நேரம் எனக்கு எதிராக எழும்பின சத்துருக்களை வெட்டி வீழ்த்த தேவன் கொடுத்த போராயுதங்களில் ஒன்றாகிய இறைவார்த்தை என்கிற வாளை கொண்டுதான் நான் அநேக இடங்கள்ல சத்துருவின் துரத்தனங்களை மேற்கொண்டிருக்கிறேன். இன்னும் பல ஆயுதங்கள் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட உண்மை. அது மிக முக்கிய பிரியமானவர்களே. கர்த்தருக்காக வாழணும்னா, கர்த்தருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று சொன்னால், உண்மை என்கிற பிரியமானவர்களை இடைக்கச்சையை நாம் கட்டிக்கொள்ள வேண்டும். ஒரு வஸ்திரத்துல பிரியமானவர்களே எப்படி அந்த வஸ்திரம் உரிந்து போகாதபடி கலண்டு விழாதபடிக்கு அதை இன்னும் அதிகமா இறுக்கமா வைத்திருப்பதற்கு பிரியமானவர்களே இந்த இடுப்புல கச்சை கட்டி கொள்ளுகிறார்களோ, அதே போலதான்
உண்மைதான் நம்முடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும். உண்மைதான் நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி நீதிமொழிகளை எழுதின சாலோமோன் சொல்லுகிறான். சாலோமோனுக்கு ஆரம்ப காலத்துல பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாயிருந்தது. எப்ப உண்மை தன்மை விட்டு விலகினானோ 1000 பெண்களை திருமணம் செய்து அவங்க விரும்புகிற பிரகாரம் சின்ன சின்ன எருசலேம் முழுவதும் சின்ன சின்ன விக்கிரக தோப்புகளை ஏற்படுத்தி அவர்களோடு கூட அந்த விக்கிரக தோப்புல சாஷ்டாங்கமா விழுந்து கர்த்தரை மறுதலித்தானோ அப்பதான் அவன்றது உண்மைத்தன்மை அகன்று போனது. அதற்கு பிறகுதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனை சுற்றிலும் சத்துருக்களை எழுப்பினார். அவனுடைய ஆரம்பம் சமாதானமாய் இருந்தது, முடிவோ திகில் நிறைந்த ஒரு வாழ்க்கை. எப்ப என்ன சம்பவிக்கும், எந்த பக்கத்திலிருந்து யார் வந்து தாக்குவார்கள் என்று நாம் பிரியமகளே 3 ராஜ்யங்களாலே அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கிறோம். ஒன்று வடக்க பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், கிழக்க பார்த்தீங்கன்னா சீனா என்கிற அந்த பெரிய தேசம். இப்ப தெற்குல ஸ்ரீலங்கா கூட நமக்கு எதிராய் எழும்புகிற ஒரு மனநிலையோடு தான் காணப்படுகிறது. தேசத்துல 3 பகுதி பிரியமானவர்களே பக்கத்து ராஜ்யத்தில் இருக்கிற பக்கத்து ராஜ்யத்து தலைவர்களாலே மிகவும் கண்காணிக்கப்பட்டு நமக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் சொல்லி வருகிற காரியம், சமாதானம் எப்ப குறைகிறதுனா தெய்வ பயம் இல்லாமல் மனுஷர்கள் நடந்து கொள்ளும் போது. சாலோமோன் அன்றைக்கு தேவனுக்கு பயந்து வாழ்ந்த காலத்தில் அவனை சுற்றிலும் எல்லா தேசத்திலும் ஒரு சமாதானம் நிலவினது. என்றைக்கு அவன் தேவனுடைய அந்த காரியங்களை மறுதலித்து விக்கிரகங்களுக்கு முன்னால விழுந்து அதை தெய்வமாய் கருதி அதுக்கு பலி செலுத்தி அதன் பக்கத்தில் இருதயத்தை சாய்த்தானோ அப்பொழுது 4 பக்கத்திலிருந்தும் சத்துருக்களை கர்த்தர் எழுப்பினது போலதான் நாம் எப்பொழுது உண்மைத்தன்மை இல்லாம நடந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது வீணான வாக்குவாதங்களும் வீணான சண்டையும் நாம் எதிர்பார்க்காத தோல்விகளும் எதிர்பாராத தீமைகளும் நம்முடைய கூடாரங்களை சுற்றிலும் அப்படியே பிரியமகளே காற்று அப்படியே அடிக்கிறது போல அப்பப்போ வந்து நம்மை டச் பண்ணி போய்வதை நாம் பார்க்கிறோமே. காரணம் என்னவென்று சொன்னால் போர் ஆயுதங்களை சரியா நம்ம பயன்படுத்தல, நம்ம போர் ஆயுதங்களை ஏற்ற நேரத்துல பயன்படுத்தல, அல்லது போர் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் உற்சாகமாய் காணப்படவில்லை என்பதுதான் உண்மையான காரியம். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய கைகளிலே நம்மை ஒப்பு கொடுத்து விசேஷ விதமாய் இந்த நாளிலே கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற போராயுதங்களை தரித்து கொண்டு நாம் விசேஷமாய் சத்துருவை மேற்கொள்ள ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதத்திலே யோசுவாவை குறித்து 2 காரியங்கள் சொல்லப்பட்டுகிறது. ஒன்று, தன்னையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பாதுகாத்த மனுஷன். 2வது, சத்துருவை கலங்கடித்த மனுஷன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோசுவா மோசையோடு கூட இருந்த ஒரு அசிஸ்டன்ட், மோசைக்கு அசிஸ்டண்டா இருந்தவர். ஆனா மோசையின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்திலே தலைமை தாங்கி நடத்தினவர் இந்த யோசுவா தான். இந்த யோசுவா இடத்துல 2 பழக்கம் இருந்தது, 2 பண்பு காணப்பட்டது. ஒன்று, தன்னையும் தன்னோடு படையில் இருக்கிற படை வீரர்களையும் தன் இனத்தாரையும் பாதுகாக்க பலமாய் போராடின மனுஷன். 2வது, சத்துருவை துரத்தி முறியடித்து சத்துருவே தங்கள் எல்லைக்குள்ள நுழையாமல் அவன் விசேஷமாய் யுத்தம் பண்ணின மனுஷன். தன்னை பாதுகாக்கவும் தெரிந்திருந்தான், தன் இனத்தாரை பாதுகாக்கவும் தெரிந்திருந்தான், தன்னுடைய சத்துருக்களை முறியடிக்கவும் அவன் அறிந்திருந்தான். இதெல்லாம் எப்படி அவனுக்கு கிடைத்தது என்று சொன்னால், கர்த்தராகிய தேவன் அவனுக்கு கொடுத்த சில கிருபைகளை கொண்டு கர்த்தராகிய தேவன் சத்துருக்களை முறியடிக்க யோசுவாவை பயன்படுத்தினார். யோசுவாவிடத்துல 2 காரியம் இருந்தது. ஒன்று, இதனுடைய சமூகத்துல இரவும் பகலும் விழுந்து கிடந்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். ஜெபத்தினால தேவன் சில கிருபைகளை யோசுவாவுக்கு கொடுத்தார். விடுதலை பயணம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுதும் விழுந்து கிடக்கிறவன். 2வது பிரியமானவர்களே, படைகளை
முன்னின்று நடத்தி சென்றவன் என்று சொல்லி விடுதலை பயணம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. அதனால நாம் ஆண்டவரிடத்துல விசேஷமாய் ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற போர் ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்தி கொள்ள அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கும் நீர் சில போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறீர், நாங்கள் அதை அறியாமல் இருக்கிறோம். சத்துருவோடு கூட நாங்கள் எப்போதும் மாமிசத்துல போராடாம ஆவியில நாங்கள் போராடும்படி அவன் ஆவியாய் இருக்கிறதினாலே நாங்கள் ஆவிக்குரிய படைக்கலன்களை கொண்டு எங்களுக்கு எதிரான சத்துருவின் நுகங்களை முறித்து போட எங்களை ஆண்டவரே இன்று முதல் நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சர்வாயுத ஆயுத வர்க்கங்களை நாம் கையில் எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னான். அதை எடுத்துக்கொண்டு பயன்படுத்த தொடங்கினாலே அவன் ஒரு காரியத்தை புரிந்து கொள்வான். இவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற படைக்கலன்களை குறித்ததான தெளிவான வெளிப்பாட்டை இவன் பெற்றுவிட்டதினாலே இனி இவனிடத்திலே நம்முடைய எந்த தந்திரங்களும் எடுபடாது என்று சொல்லி அவன் அறிந்து அவனாக உங்களை விட்டு அல்லது உங்கள் எல்கையை விட்டு உங்களிடத்தில் அடிக்கடி அலக்களிக்கிறானே அந்த நிலையிலிருந்து வெளியேறி ஓட நினைப்பான். அழகைக்கு எதிர்த்து நிற்க ஒரே ஒரு கிருபைதான் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். போர் ஆயுதங்களை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இறை வார்த்தை என்கிற வாளை எடுத்துக் கொள்ளுங்கள். உண்மை என்கிற இடைக்கட்சி எடுத்துக் கொள்ளுங்கள். நீதி என்கிற தலை சீராவை அணிந்து கொள்ளுங்கள். கையில கேடகம் என்கிற விசுவாசம் என்கிற கேடகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இப்படி நாம் இருக்கும்போது இந்த மாதிரி ஆயுதங்களை பயன்படுத்தும் போது சத்ருவை லெகுவா மேற்கொள்ளலாம். இதைத்தான் பவுல் எபேசு பட்டணத்தில் வரக்கூடிய சபை விசுவாசிகளுக்கு தெள்ள தெளிவாய் சொல்லி கொடுத்து அவர்களை ஆவிக்குரிய உயர்வான நிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார். ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நாங்கள் அறியாததும் எங்கள் புத்தி கெட்டாததுமான பெரிய காரியங்களை வெளிப்படுத்தி தருகிற ஆண்டவர், இந்த நாளிலும் தேவனுடைய ஆவியானவர் மூலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்களை குறித்து நாங்கள் அதிகமாய் அறிந்திருக்கிறோம். கனிகளை குறித்து நாங்கள் அதிகமாய் அறிந்திருக்கிறோம். போர் ஆயுதங்களை குறித்து ஒருவேளை நாங்கள் அறிந்தாலும் அதில் விழிப்புணர்வு இல்லாதவர்களா இந்த போர் ஆயுதங்களை பயன்படுத்த நாங்கள் ஆண்டவரே அதிகமாய் ஆர்வம் காண்பிக்காத ஒரு நபராய் இருந்திருக்கிறோம். எங்களை பொறுத்துக்கொள்ளும். நாங்கள் தேவன் கொடுத்த போர் ஆயுதங்களை பயன்படுத்தாமல் போன காலங்களுக்காக அதனால் ஏற்பட்ட விளைவுகள் மிக மோசமாய் இருந்ததே, அதற்கு நான் தானே காரணம். அதற்காக நான் வருந்துகிறேன் ஆண்டவரே. இனி வருகிற காலத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற போர் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய மண்டலங்களிலே எங்களுக்கு எதிராய் பலமாய் எழும்புகிற சத்துருக்களை நாங்கள் மிதித்து போடுவோம், முறைத்து போடுவோம். அப்படிப்பட்ட கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ளையும் இயேசுவின் ரத்தம் இப்பொழுது இறங்குவதாக. சிரசில பாரங்கள், சரீரத்தில் வேதனைகள் என்று வேதனைப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தோடும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்க அபிஷேகம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை முறிக்க இப்பொழுது சிரசு முதல் பாதவரை இறங்கட்டும். பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சிதைக்க நினைக்கிற சத்துருவை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவன் தருகிற பட்டயங்களை கொண்டு எதிர்க்கிறோம். எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எல்லா பலவீனத்தின் பிடியிலிருந்தும் விடுதலையாக்கி பிள்ளைகளை தேவனுடைய செட்டைக்குள்ளே பாதுகாக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும், விடுதலையும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். நேரப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். God bless you. சமாதானம்.